பைசன் படத்தோட பிரஸ் மீட்லையும் தியேட்டர் விசிட்லையும் மாரி செல்வராஜ் அவர்களோட கருத்துக்கு சமூக ஊடகங்கள்ல வந்த விமர்சனங்களும் மக்களோட கருத்து என்ன? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ ரீசெண்டா பைசனோட பிரஸ் மீட்ல ரிப்போர்ட்டர் ஒருத்தர் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாங்க. இந்த ஒடுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோம் இந்த மாதிரியான படங்களே எடுக்கிறீங்களே அப்படின்னு மாரி செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்டதுக்கு, என்ன பாதிச்ச கதை, என்னோட அப்பா தாத்தா அவங்களோட கதையை எடுக்கிறதுக்கு ஒரு இந்திய பிரஜையா எனக்கு உரிமை இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களோட வாழ்க்கை வேற, என்னோட வாழ்க்கை வேற. உங்களோட வாழ்க்கையோட என் வாழ்க்கையை கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. ஒவ்வொரு தனி மனிதனையும் திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பைசனோட தியேட்டர் விசிட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் உங்களுக்கு சாராயம் கொடுக்கல, எதுக்காக கத்துறீங்க, சாராயம் கொடுக்கவும் வரல, நான் உங்களுக்கு கொடுத்தது என்னோட சினிமாங்கிற புத்தகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு சமூக ஊடகங்கள்ல மாரி செல்வராஜ் அவர்கள் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்திருக்கு. வாழை படம் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல டீச்சரோட கர்ச்சீஃபை ஸ்மெல் பண்ணா மாணவனுக்கு உணர்ச்சி வருமா? அப்போ நீங்க கொடுத்தது என்ன, காம புத்தகமா அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. ஒரு சாதி படத்தை கொடுத்துட்டு நீங்க ஏன் இவ்வளவு பெருமையா பேசுறீங்க? உங்களோட படங்கள் எல்லாமே பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா நீங்க பேசுறத கேட்கறதுக்கு ரொம்பவே கடுப்பா இருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களோட குரல் அப்படின்னு நீங்க படம் எடுக்கிறீங்க, ஆனா நீங்க இந்த மாதிரியான படங்களை எடுக்கிறதுனால அவங்களோட வாழ்க்கை இன்னும் பின்தங்கி தான் போகுது. 50 ஆண்டுகள் இன்னும் பின்தங்கி தான் நீங்க அவங்கள கூட்டிட்டு போறீங்க. இதனால அவங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமுமே இல்லை அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. மாரி செல்வராஜ் அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இங்க உண்மையிலேயே இங்க யாருமே ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள்னு யாருமே இல்லை, எல்லாருமே சமந்தான். 1954 இருந்து 57 இந்த பீரியட்ல காமராஜர் அவர்கள் முதலமைச்சரா இருந்தாங்க. அப்போ மாரி செல்வராஜ் அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்கள அரிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யாரு சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி தான். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவனின் மக்கள் அப்படின்னு அர்த்தம். காமராஜர் அவர்களோட காலத்துல இந்த அரிஜன் மக்களை கோயிலுக்குள்ள நுழையிறதுக்கு அனுமதி கொடுக்கல. அதுக்காக காமராஜ் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அரிஜன்ல இருந்த ஒருத்தரையே தமிழ்நாட்டோட அறநிலையத்துறை அமைச்சரா ஆக்குனாரு. அவரோட பேர் பரமேஸ்வரன். அது மட்டும் இல்லாம போக்குவரத்து துறை, மதுவிலக்குத்துறை இதோட அமைச்சராகவும் அவர் இருந்தாரு. பரமேஸ்வரன் அவர்கள் அறநிலையத்துறையோட அமைச்சரா இருந்ததால கோவில்ல அர்ச்சகர்கள், தர்மகர்த்தாக்கள் எல்லாருமே அவங்களுக்கு மரியாதை செலுத்தினாங்க. அர்ஜன மக்களையும் கோவிலுக்குள்ள அனுமதிச்சாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். காமராஜர் அவர்களோட காலத்துல சாதி மதம் எதுவுமே கிடையாது. அறிவையும் திறமையும் மட்டும்தான் பார்த்தாரு. மக்களோட உண்மையான தலைவர் அப்படின்னா அது காமராஜர் அவர்கள் தான். இப்போ நாம 2025 இருக்கோம். இன்னும் நாம ஒதுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோம்னு இந்த மாதிரியான சாதி படங்களை எடுக்கிறது எதுக்காக அப்படின்னு தெரியல. இங்க எல்லாருமே ஒத்துமையா தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு சில கிராமங்கள்ல இந்த மாதிரி இருக்கிறத மறுக்கவும் முடியாது. பைசன் படம் இதுவரைக்குமே 40 கோடியை தாண்டி வசூல் பண்ணிட்டு இருக்கு. மாரி செல்வராஜ் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்காக, அவங்களோட கல்விக்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் அந்த பணத்துல இருந்து ஏதாவது ஒரு உதவி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் சார்பா நான் கேட்டுக்கிறேன். மாரி செல்வராஜ் அவர்கள் சாதிக்கு எதிரானவரா இல்ல ஆதரவாளரா? மாரி செல்வராஜ் அவர்களோட படம் சாதிய மையமா கொண்டு இருக்கா? இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.